இந்த டிஎம்கே கட்சியை சார்ந்தவங்க என்னத்துக்காக இவ்வளவுத்துக்கு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல் பண்ணதுனால என்னத்துக்கு இவ்வளவுத்துக்கு நீங்க பதறீங்க பாடுபடுறீங்கன்றது இதுவரைக்கும் எனக்கும் தெரியாம இருந்துச்சு. உண்மைக்குமே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்தெடுத்த ஒரு ஒரு எவிடன்ஸை போடும்போது தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு ஒரு ரியல் எஸ்டேட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அது இப்போ தானே விளங்குது நமக்கெல்லாம். டேய், நீங்க உங்களையெல்லாம் ஆட்சிக்கு அனுப்பி வச்சா மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா என்னடா உங்களுக்கு கொஞ்சம் கூடவா? இப்போ நீங்க இருக்கிற வீடுகளில் இருந்து அடிச்சு கலைச்சிட்டு அதுல ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸோ அப்படி கட்டுறதா இருந்தா அவங்களோட மனசு எவ்வளவுக்கு வலிக்கும்ன்றத பத்தி கொஞ்சம் கூடவா நீங்க யோசிக்கல? அந்த பரந்தூர் மக்களும் அப்படித்தானே. எவ்வளவுக்கு அதுவும் ஒரு அந்த அதாவது நீங்க இருக்கிறதுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிட்டு உங்களுக்கு தாரவங்க விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாருமே விவசாயி தான். ஆனா அவங்கள நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? அந்த மக்கள் இப்ப அந்த நம்ம தமிழக வெற்றி கழகம்ன்றது ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே நம்ம சிஎம் விஜயண்ணா வந்து பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டாச்சுன்னு சொன்ன அந்த அறிக்கையை வச்சு அந்த மக்கள் எவ்வளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்றது இதை பார்த்து கூட வாடா அவங்களோட மனம் என்னென்ன பாடுபட்டிருக்கும் இந்த 1200 நாளா அப்படின்றது கொஞ்சம் கூட வாடா அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. இதுக்கு தான் சொல்றது நீங்க எல்லாம் கொள்ளை மன்னர்கள் உண்டு. அந்த கருணாநிதி கட்டா அவனோட கட்டுமரக்காரன் இந்த முட்டாள் மு க ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர், இந்த உதவாத நிதி உருட்டு உதவாத நிதி இவனுகளை மாதிரியெல்லாம் ஆக்கள் ஆட்சி செய்யுங்க இப்படித்தான் நடக்கும்ன்றதுக்கு இதுதான் ஒரு முன்னுதாரணம் போல எனக்கு. திருந்துங்கடா.